எல்லோருக்கும் வணக்கம். கழுத தேஞ்சு கட்டெரும்பு ஆன மாதிரி சமீபத்தில் எஃப்ஐஎஸ் தொடர்ந்து 6000 கோடி 4000 கோடின்னு வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. நேற்று வெறும் 1290 கோடிக்கு தான் வாங்கியிருக்காங்க. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மார்க்கெட் நல்லா ஹையில் ஓப்பன் ஆகிட்டு கடைசியில் ரொம்ப வாலட்டிலிட்டியாக இருக்கா. இந்த மாதிரி இன்ட்ராடேல வாலட்டிலிட்டி வருதுன்னு வச்சிங்களேன், 100 பாயிண்ட் இறங்குறான், மறுபடியும் 100 பாயிண்ட் ஏறுறான், அப்புறம் மறுபடியும் 200 பாயிண்ட் இறங்குறான், மறுபடியும் 100 பாயிண்ட் ஏறுறான்னா ஒரு டெசிஷன் எடுக்க முடியல, எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி என்னைக்காவது ஹெவி வாலட்டிலிட்டி அப்படின்றது இன்ட்ராடேல நடந்ததுனாவே அவன் ஏதோ ஒரு சைடு ஒரு 500 to 1000 பாயிண்ட் மூவ்மெண்ட்டு காட்ட போகிறான் அப்படின்ற மாதிரி தான் பெரும்பாலும் நடந்திருக்கு. சும்மா சொல்லக்கூடாது. சமீபத்தில் 2 days மூவிங் ஆவரேஜை தாண்டின நிஃப்டி நிறைய பேர்த்துக்கு பெரிய இன்பம் அப்படின்னு கொடுத்துட்டு இருக்கு. ஸ்டாக் மார்க்கெட்ல இவனுக்கு மரியாதையும் கிடைச்சிருச்சுன்னா பாருங்களேன், நிறைய பேர்த்துக்கு வந்து பரவாயில்லப்பா ஸ்டாக் மார்க்கெட் ஏறி இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த நிஃப்டிக்கு சமீபத்தில் ஒரு 10 நாளாக இவனுக்கு ஒரு மரியாதை தான். ஸோ நேற்று வரைக்குமே 6 நாள் தொடர்ந்து ஏறிய மார்க்கெட் இன்னைக்கு 7வது நாளாகவும் பாசிட்டிவ்ல முடிக்குமா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இடையில கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் வந்த மாதிரி இன்னைக்கு நம்மளுடைய மார்க்கெட் என்பது வாலட்டிலிட்டியா இருக்கு. அது மட்டும் இல்லைங்க நண்பர்களே, நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு துயர சம்பவமாக தான் இதை நம்ம பார்க்கணும். அதாவது குளோபல் மார்க்கெட்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய அளவில் ஏறிட்டான். இதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன, இப்படி 3% 2% ஏறி இருக்கானுங்க. நம்மளுக்கு வந்து வெறும் 0.25% ஒரு குவார்டர் எண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, 0.25 அப்படின்ற மாதிரி இத்தினூண்டு ஏறி இருக்கான். ஆனால் வெளிநாடெல்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற குளோபல் மார்க்கெட்ஸ் எல்லாம் 2% 1.5% அழகா ஜாலியாக ஏறி இருக்காங்க. திடீர்னு ஒரு ட்விஸ்ட் நடந்திருக்கு. அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் 2 பெரிய தலைங்களோட சமாதானமாக போயிடலாம் அப்படின்னு பார்க்குறாரு. அதாவது அமெரிக்காவுடைய யூஎஸ் ஃபெட் சேர்மன், அவரை நாங்கள் பதவியிலிருந்து தூக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிற ஒரு காரணத்தினாலையும், அதே மாதிரி சைனாவோட நாங்கள் மறுபடியும் ஒரு சமரசமாக போயிடுவோம், ரொம்பவுமே குறைவாக அவங்களுக்கு நாங்கள் கட்டணங்களை குறைச்சி விடுவோம் அப்படின்னு அந்தர்பல்ட்டின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் பக்கமெல்லாம். அப்படி ஒரு அந்தர்பல்ட்டி அடித்ததுனால தான் இன்னைக்கு நம்ம குளோபல் மார்க்கெட்ஸ் எல்லாம் ரொம்பவுமே பாசிட்டிவ் ஆகிருக்கான். இது வந்து நம்ம இந்தியாவுக்கு சரியில்லை தாங்க. இது வந்து இனி மறுபடியும் சைனா பெரிய ஆள் ஆகிட்ட மாதிரி தானே கணக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம எஃப்ஐஎஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத ரொம்ப முக்கியமான கணக்கு. இப்படி தொடர்ந்து மேற்கொண்டு ஏறிக்கொண்டு இருக்கக்கூடிய மார்க்கெட் மறுபடியும் புதிய போன மாதத்தினுடைய ஹை, அதுக்கு முந்தின மாதம் ஹைன்னு தொடர்ந்து ஹையை உடச்சி ஏறுவானா அல்லது ஏதாவது கொஞ்சம் கீழ் நோக்கி இறங்குமா அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். எதா இருந்தாலும் ஒரு முக்கியமான கட்டத்தில் யாராவது ஒருத்தருக்கு பயம் வருது அப்படின்னாக்கா அவங்க என்ன பண்ணிக்குவாங்கன்னா அவங்களுடைய பொசிஷனுக்கு ஹெட்ஜிங் பண்ணிக்குவாங்க. மற்றபடி லாங் டேர்ம் இருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனை, இறங்குனா அது ஏறப்போகுது அப்படின்ற மாதிரி விட்டுட்டு போயிடுவாங்க. நண்பர்களே, இன்னைக்கு மார்க்கெட்டில் மிகப்பெரிய ஒரு 3 செய்திகள் அப்படின்றது இருக்கு. இந்த 3 செய்திகளில் முதல் செய்தி என்னன்னா, இட்ஸ் மை ஷோர்ட் டைம் அப்படின்ற மாதிரி கடைசியாக வந்தாலும் மிக சிறப்பாக வந்த ஹெச்எல் டெக்னுடைய ரிசல்ட் தான் இன்னைக்கு ஹைலைட் ஆஃப் த டே. இந்த ஹெச்எல் டெக்னுடைய ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஐடி துறையில் இருக்கக்கூடிய எல்லா பங்குகளுமே ரொம்ப பரபரப்பாக இருக்கான். ஏன்னா இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு செய்கை. காலையில் வந்த உடனே கேப் அப் ஆகி கிட்டத்தட்ட 8% ப்ளஸ்லேயே இருக்குது ஹெச்எல் டெக். 2 கல்யாணம் பண்ணவங்கள ஒருத்தருக்கு மல்லிப்பூ வாங்கி கொடுத்துட்டு இன்னொருத்தருக்கு கனகாம்பரம் வாங்கி கொடுத்த கதையா இந்த ஹெச்எல் டெக்னுடைய ரிசல்ட், குவார்டர்லி ரிசல்ட்டை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அவன் போன குவார்ட்டரில் 4594 கோடி தான் லாபம் பண்ணியிருந்தான். இப்போ 4300, அதை விடவும் கொஞ்சம் குறைவாக தான் போன குவார்ட்டருக்கு இந்த குவார்ட்டருக்கும். போன வருஷத்தினுடைய குவார்ட்டருக்கு கம்பேர் பண்ணால் ஒரு 300 கோடி அதிகமாக பண்ணியிருக்கான்னு வச்சுங்களேன். இருந்தாலும் இன்னைக்கு ஹெச்எல் டெக்கே கிட்டத்தட்ட 8% தூக்கி விட்டுருக்காங்க ஒரு லோ ரேட்லேருந்து. இதனால் அவனுக்கு கொஞ்சம் சந்தோஷம் வந்திருக்கு. வேற ஏதாவது ஒரு பெரிய ஆளுகளை இப்போ எடுத்து கம்பேர் பண்ணி பாருங்க, விப்ரோ கூட எடுத்து பாருங்களேன். விப்ரோனுடைய ரிசல்ட் வந்தப்ப அவங்க போன குவார்ட்டர் 3367 கோடி தான் பண்ணியிருந்தாங்க. அதை விடவும் கிட்டத்தட்ட 3588 கோடியாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. போன குவார்ட்டரோடவும் அதிகமாக லாபம் கொடுத்துட்டு போன வருஷத்தினுடைய குவார்ட்டரை கம்பேர் பண்ணி பார்க்கல கிட்டத்தட்ட 700 கோடிக்கு பக்கம் லாபம் அதிகமாக கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இந்த கம்பெனியினுடைய ரிசல்ட் வந்தப்ப இதனுடைய தலையில கனகாம்பரத்தை, அதாவது வாசமே இல்லாத ஒரு கனகாம்பரத்தை சொருகி விட்ட மாதிரி கிட்டத்தட்ட இவனை ஒரு 5% கீழே தான் இறக்கி விட்டாங்க. ஆனால் இந்த ஹெச்எல் டெக்கை ஓகே நீ எங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் மீட் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு குறைவான லாபம் கொடுத்தாலும் 8% ஏற்றி விட்டாங்க. எது எப்படியோ ஹெச்எல் டெக் தான் இருக்கிற
டாப் கம்பெனிஸ்ல ஐடி கம்பெனிஸ்ல ஒரு முக்கியமான ஆள் இவன் தான் இப்ப கடைசியா ரிசல்ட் கொடுத்துருக்கான், கடைசியா வந்தாலும் சூப்பரா கொடுத்துட்டான் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு ஐடி துறையவே பரபரப்பா வச்சிருக்கக்கூடிய கம்பெனி தான் ஹெச்சிஎல் டெக். நண்பர்களே, நல்லவாயம் சம்பாரிச்சது நாரவாயம் சாப்பிட்டு போயிட்டா அப்படின்றது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது இப்படித்தான். இந்த ஜென்சால் இன்ஜினியரிங் ஒரு கம்பெனி, இந்த கம்பெனிக்கு இந்த பிஎஃப்சி என்ன பண்ணியிருக்காங்க, கிட்டத்தட்ட 587 கோடி லோன் சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுல அவன் 352 கோடி வாங்கிட்டான். வாங்கினதுக்கு அப்புறம் வெறும் 45 கோடிக்கு தான் இன்ட்ரெஸ்டா திருப்பி கொடுத்துருக்கான். இன்னும் 307 கோடி பக்கம் இன்னும் பணம் வரல. அதை எப்படி வாங்குறது அப்படின்னு இந்த பிஎஃப்சி பார்த்துட்டு இருக்காங்க. அதுலதான் ஏகப்பட்ட கோல்மால் நடந்திருக்கிறதாக தற்போதைய தகவல்கள் வந்து அந்த கம்பெனியே பெரிய அளவுல கிராஷ் ஆகி கிடக்குது. இந்த சமயத்துல வந்து இந்த பிஎஃப்சி அப்படின்ற கம்பெனி நல்ல மனசு பண்ணி கிட்டத்தட்ட அவங்க கிட்ட இருக்கிற கடன் 9,10,000 கோடி கடனுங்க. இதை நினைச்சு பார்க்கறக்க மிகப்பெரிய பிரம்மாண்டம். அப்படி 9,10,000 கோடி கடனை வாங்கி இவங்க என்ன தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட 1,00,000 கோடிக்கு நம்ம நாட்டினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இன்க்ரீஸ் பண்ணுமே, நல்லா வளர்த்தி விடணுமே அப்படின்ற மாதிரி வருஷத்துக்கு 1,00,000 கோடி பக்கம் கடனை கொடுத்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு வருஷத்துக்கு 29,000 கோடி அந்த மாதிரிலாம் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. முதல்ல வெறும் 4,000 6,000 கோடி தான் சம்பாரிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ நல்ல ஒரு 30,000 கோடி அப்படின்றத சம்பாரிச்சுட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த மாதிரி எவனாவது ஒருத்தர் ஏமாத்திட்டு ஓட்டிட்டு போயிட்டானாக்க இது நல்ல வேலை பெரிய பணம் இல்லை. 300 கோடி அப்படின்றது தம்மா துண்டு பணம் தான். ஏன்னா அவங்கெல்லாம் ஒரு வருஷத்துக்கு 29,000 கோடி அசால்ட்டா லாபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் இது ஒரு வகையில் பேட் நியூஸ் தான். ஆல்மோஸ்ட் 2% என்பது இந்த பங்கு இறங்கி கிடக்கு. நண்பர்களே, இப்போ நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து பெருசாக முக்கியம் இல்லை அப்படின்னாலும், ஏன் முக்கியம் இல்லைன்னா ஏற்கனவே நடந்து முடிஞ்ச விஷயம்தான். பட் அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலோட வரும். அதாவது RBI 0.25% கட் பண்ணிட்டாங்க ரெப்போ ரேட்டில். ஸோ அது வந்து நடந்து முடிஞ்ச அறிவிக்கப்பட்ட தகவல் தான் ஏப்ரல் 9. பட் அது எப்படி, அதனுடைய சாராம்சம் என்ன, அதனுடைய ஃபுல் டீட்டெயில் என்ன அப்படின்ற அவங்க டிஸ்கஷன் பண்ணி வெளியிடக்கூடிய மினிட்ஸ் என்பது இன்னைக்கு வருது. இது வந்து ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருச்சு ஆக்ஷன். பட் இருந்தாலும் அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு வர்றதுனால இதுவும் ஒரு முக்கியமான தகவல் தான். அடடா நண்பர்களே, நீங்க இந்த நண்பர் பண்ண வேலையை மட்டும் தயவு செய்து பண்ணிடாதீங்க. அதாவது நிறைய பேர்த்துக்கு ஏதோ ஒரு சாபம் இருக்கும் போல, நல்லா சம்பாதிப்பாங்க, ஆனா அதை வீட்டுக்கு எடுத்துட்டு போக முடியாத மாதிரி இருக்கும். அது நான் ஸ்டாக் மார்க்கெட்டுன்னு சொல்லல, எந்த தொழிலா இருந்தாலும் நிறைய பேர் நல்லா சம்பாதிப்பாங்க. கடைசியில பார்த்தா ஏதாவது ஒரு ஆஸ்பத்திரி செலவுலையோ அல்லது ஏதாவது ஒரு கல்யாண செலவுலையோ அல்லது எப்படியாவது ஒரு வகையில நல்லா சம்பாதிச்ச பணத்துல பாதி கரைஞ்சு போயிடும். அப்படிதான் ஒரு நண்பருக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாக்கா, நான் மியூச்சுவல் ஃபண்ட்ல கிட்டத்தட்ட 40 லட்ச ரூபா உள்ள இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் 2.5 வருஷங்கள்ல பார்த்தோம்னாக்கா மார்க்கெட் தான் நல்லா ஏறிச்சு 2020 to 2024 வரைக்கும். அதுல கிட்டத்தட்ட நான் 15 லட்ச ரூபா சம்பளம் லாபம் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் ஆப்ஷன்ல போனேன். கடைசியில பார்த்தோம்னா ஒரு 8 லட்ச ரூபா அதுல லாஸ் ஆகி போச்சு அப்படின்றார். அப்ப 15 லட்ச ரூபாயில நல்ல அல்வா குட்டி மாதிரி கிடைச்சிருக்கு. ஆனா அது வேற ஒன்று ட்ரை பண்ணலான்னு போயிருக்காரு. அதுல 8 லட்ச ரூபா கும்பா பாடிடுச்சு. அப்ப மீதி ஒரு 7 லட்ச ரூபா தான் அவருக்கு கடைசியில பார்த்தோம்னா கைக்கு இருக்கு. அதுலேயும் டேக்ஸு லொட்டு லொசுக்குலாம் நிறைய போயிடும். அதனால சம்பாரிச்ச பணத்தை ஒரு இடம் வீட்டுக்கு எடுத்து போய் பழகு நண்பர்களே. இப்போ கூட நிறைய பேர் லோ ரேட்ல வாங்கி ஏதாவது இன்னைக்கு வித்து லாபம் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த லாபத்தை வந்து ஒரு நாளாவது அக்கௌண்ட்ல வச்சு அழகு பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் நினைப்பாங்க. நண்பர்களே, இன்னைக்கு வர்ற ரிசல்ட்டுகளும் சாதாரண விஷயம் இல்லை. இவனுங்களும் வந்து வாலட்டிலிட்டியான ஆட்கள் தான். இன்னைக்கு முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த டாடா குரூப் எல்லாம் ரிசல்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் பெருசா ஏற மாட்டேங்கிறான். கவனிச்சிங்களா? சமீபத்தில் டிசிஎஸ் வந்தது, அதுவும் சுமாரா தான் இருக்கு. அதுக்கப்புறம் நேற்று டாடா கம்யூனிகேஷன் வந்திருக்கு, அவனும் இன்னைக்கு நெகட்டிவ்ல தான் இருக்கான். என்ன காரணம் தெரியல. டாடா குரூப்புக்கு ஒரு லக்கு திரும்ப எப்ப கிடைக்கும்னே தெரிய மாட்டேங்குது. இந்த சமயத்தில் பெரும்பாலும் Q4 ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா கும்பா தான் வச்சு செய்வாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் சமீபத்தினுடைய இன்னைக்கு தேதி வரைக்கும் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டுகளில் நிறைய கம்பெனிகள் ரிசல்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் மேல் நோக்கி தான் ஏறி இருக்கு. அது 5%, 7%, 10% ஏறி இருக்கானுங்க. வாரி எனர்ஜிஸ், ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்னு எல்லாமே ரிசல்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, ஒரு சுவாரஸ்யமான தகவல். 1977 கவர்மெண்ட்ல வேலை செஞ்சவங்களுக்கு ஏவரேஜா எவ்வளவு சம்பளம் இருக்கும்? டக்குன்னு ஒரு செகண்ட்ல சொல்லுங்க பாப்போம். ஒரு நண்பர் சொல்றாரு, அவருக்கு 660 ரூபா சம்பளமா. அப்போ ஒரு பவுன் தங்கம் வெறும் 240 ரூபாய்க்கு வாங்கியிருக்காருங்க. வெறும் 240 ரூபா. அப்ப 1977 லேபர் திருப்பூர்ல பாத்தீங்கன்னா எங்க அப்பா ஒரு வாரத்துக்கு 50 ரூபாய் அப்படின்ற மாதிரி சம்பாரிச்சிட்டு இருந்ததா சொன்னார். ஸோ அப்போ அந்த சமயத்திலே பார்த்தீங்கன்னா லேபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 200 ரூபாய் சம்பளம் அப்படின்னா அதை விட கிட்டத்தட்ட 4 மடங்கு அதிகமாக கவர்மெண்ட்ல சம்பளம் என்பது போயிருந்திருக்கு அந்த காலத்திலேயே.
ஆனால் இந்த காலத்தில் அந்த விவசாய கூலி மற்றும் லேபர்களுக்கும் கவர்மெண்ட் அதிகாரிகளுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்பது குறைஞ்சிருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அசால்ட்டாக 1500 2000 வாங்குறவங்களாம் இருக்காங்க ஒரு நாளைக்கு. அப்போ ஒரு நாளைக்கு 2000னா கிட்டத்தட்ட 60,000 ரூபாய். அப்போ கவர்மெண்ட் அதிகாரிகள் நிறைய பேர் ஸ்கூலுக்கு போகிறாங்க, அப்படி இப்படி நம்மளுக்கு போகிறவங்க வர்றவங்களெல்லாம் தெரியும். அப்போ அவங்களுக்கெல்லாம் 1 லட்சம் to 1.5 லட்சம் ரூபா அதுக்குள்ளே தான் சம்பளமாக இருக்கு போகல. அப்போ பாதியாக குறைஞ்சிருக்கு. அந்த காலத்தில் கூலி வேலைக்கு போனவங்களுக்கு ரொம்ப கம்மியான சம்பளமாக இருந்தது. இப்போ பாதிக்கு பாதியாக குறைஞ்சிருச்சு. இது ஒரு நல்ல விஷயம்தான். நண்பர்களே, இன்னொரு மிக முக்கியமான தகவல், சமீபத்தில் இல்லை ஒரு 1.5 வருஷமாகவே நிறைய பேர் இந்த தமிழ்நாடு மெர்கடைல் பேங்க் எந்த பக்கம் இருக்குன்ற மாதிரி அந்த ஷேரினுடைய விலையை ரொம்பவுமே மறந்துட்டாங்க. இதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா, 2023களில் இருந்தே இறங்க ஆரம்பிச்சவன் மறுபடியும் பெருசாக ஏறி காட்டவே இல்லை. அதனால தொடர்ந்து கீழே போய் கொண்டிருந்த பங்கு என்பதனாலேயே நிறைய பேர் இதை மறந்துட்டாங்க. இப்போ சமீபத்தில் மார்க்கெட் ஏறி வந்த சமயத்தில் இவன் என்ன பண்ணியிருக்கான்னா, 2 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் வந்திருக்கான். சமீபத்தில் கீழே 400 ரூபா வரைக்கும் போனவன் இப்போ 440 ரூபா அப்படின்ற மாதிரி நிற்கிறான். இந்த இடத்துல என்ன ஒரு முக்கியமான தகவல் வருதுன்னா, அவனுடைய Q4 ரிசல்ட் என்பது வரப்போகுது. அப்படி வரும்பொழுது இவன் என்ன ஆவான் அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஸோ ரொம்ப நாள் மறந்து வச்சிருந்த பஜனைக்கட்டை எடுத்துட்டு மறுபடியும் ஒருத்தர் பாட்டு பாட ஆரம்பித்த மாதிரி 2-3 வருடமாக பெரிய அளவில் கண்காணிப்பில் விழுகாத இந்த தமிழ்நாடு மெர்கடைல் பேங்க் இதனுடைய Q4 ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பெரிய அளவில் ஏறுமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு நிறைய பேர்த்துக்கு வந்திருக்கு. இனி இவன் ஏற போறானா இல்லை கீழே இறங்க போறானா அப்படின்றது பொறுத்து இருந்தால் தான் தெரியும். நண்பர்களே, 2 முக்கியமான தகவல். அசோகா பில்டுகான் அப்படின்ற பங்கு தற்போது தான் கீழே விழுந்துட்டு மறுபடியும் 50 days மூவிங் ஆவரேஜை டச் பண்ணியிருக்கான். கீழே அவன் விழுந்த இடம் அப்படின்றது 160 ரூபாய். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து என்ன பண்ண போகிறான் அப்படின்றது தெரியாமல் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அவனுடைய பங்கில் என்ன ஒரு தகவல் இன்னைக்கு வந்திருக்குன்னா, கிட்டத்தட்ட 569 கோடிக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு, ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு அப்படின்ற ஒரு தகவல். அதே மாதிரி தான் இந்த பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்ற பங்குமே 2 days மூவிங் ஆவரேஜை தாண்டி ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக மார்க்கெட்டு கூடயே பயணிக்கிறான். மார்க்கெட் கீழே விழுந்தா இவனுக்கு கீழே விழுந்துடுறான், மார்க்கெட் மேல் நோக்கி வரும்பொழுது இவனுக்கு கூட மேலே வந்திருக்கான். அப்படி இருக்கக்கூடிய இந்த பேங்க் ஆஃப் இந்தியாவில் என்ன ஒரு தகவல் வந்திருக்கு அப்படின்னா, அவங்க ஃபண்ட் ரைசிங் கன்சிடர் பண்ணுறாங்க பாண்டுகள் வழியாக அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. சமீபத்தில் திடீர்னு ஒரு மிகவும் உயர்ச்சி பெற்ற பங்குகளில் இந்த ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி அப்படின்ற பங்கும் ஒன்று. ஏன்னா இவன் மிகப்பெரிய அளவில் வீழ்ச்சி அடைஞ்சு அதுக்கப்புறம் சிறிய அளவில் ஏறி இருந்தான் சமீபத்தில். இந்த பங்கு இன்னைக்கு ஏன் முக்கியமாக கீழே இறங்கியிருக்கு அப்படின்னா, இதை மறுபடியும் கண்காணிப்பில் வச்சிருக்காங்க. 20% தொடர்ந்து அப்பர் சர்க்கியூட் லோயர் சர்க்கியூட் அப்படின்னு இருந்த லெவலை குறைச்சி இப்போ 10% தான் அப்பர் சர்க்கியூட் லோயர் சர்க்கியூட் அப்படின்ற லிமிட்டை மாற்றி வச்சிருக்காங்க. ஸோ இன்னைக்கு இந்த பங்கு கிட்டத்தட்ட 3%க்கு மேலே இறங்கியிருக்கு அப்படின்றதுல இது ஒரு காரணம். கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் ஆல்மோஸ்ட் 20% ஏறின பங்கு தான் இன்னைக்கு இப்போ 4% இறங்கும் பொழுது இந்த காரணமும் ஒன்று. நண்பர்களே, ரயில்வே துறையில் IRCTC அப்படின்ற ஒரு பங்கு மற்றவனுக்கு மாதிரியே இவனும் சாதாரண ஆள் கிடையாது. பெரிய அளவில் ஏறினா மறுபடியும் விழுந்தா, மறுபடியும் பெரிய அளவில் ஏறினா மறுபடியும் இப்போ கீழே விழுந்து கிடக்கிறான். இந்த IRCTCக்கும் மற்ற ரயில்வே துறை பங்குகளுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் நியூஸ் இல்லாமையே இவன்லாம் கீழே இறங்கி மறுபடியும் நியூஸ் இல்லாமையே மேல் நோக்கி ஏறி மறுபடியும் நியூஸ் இல்லாமையே கீழே இறங்கினவன். மற்ற ரயில்வே துறை பங்குலாம் பார்த்தீங்கன்னா, ஏதாவது மிகப்பெரிய ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கும் அப்படின்ற தகவல் வரும். ஏதாவது ஒரு மிக முக்கியமான தகவல் வந்ததுக்கப்புறம் அவன் ராக்கெட் மாதிரி விட்டுருப்பான், அதுக்கப்புறம் கீழே இறங்கியிருப்பான், அப்புறம் மறுபடியும் மேல் நோக்கி ஏறி இருப்பான், அல்லது மேலே ஏறாமல் நீட்டியே படுத்திருக்கக்கூடிய ரயில்வே துறை கம்பெனிகள் இருக்கு. பட் அந்த சமயத்தில் இந்த மாதிரி IRCTC அப்படின்ற பங்கு எந்த விதமான பெரிய தகவல்கள் வரல அப்படின்னாலும் தானாகவே உளுந்து தானாகவே எந்திரிச்சு மறுபடியும் தானாகவே உளுந்துருக்கான். ஸோ ஸ்டாக் மார்க்கெட் சும்மா இல்லை, அது காலம் கொடுக்கணும், டைம் கொடுக்கணும். எதாக இருந்தாலும் 1 வருஷம் 2 வருஷம் லாக் பண்ணி விடுவான், அப்புறம் ரிலீஸ் பண்ணுவான், அப்புறம் மறுபடியும் லாக் பண்ணி விடுவான் அப்படின்ற மாதிரி சும்மா கிடைக்குமா சொர்க்கம்? அது ஏதாவது டெய்லி SIP, வீக்லி SIP, மந்த்லி SIP அப்படின்னு அவங்க கூடயே போய் வெளியே வந்தால் தான் 1 வருஷம் 2 வருஷத்தில் ஒரு நல்ல ரிசல்ட் அப்படின்ற மாதிரி காமிக்கிறானுங்க. இந்த IRB பங்குல பல ட்ரேடர்கள் ரொம்ப சோர்வாக இருக்காங்க நண்பர்களே. ஏற்கனவே இது ஒரு குட்டியூண்டு ஷேர். அது மட்டும் இல்லாமல் இப்போ கடந்த 2 மாதமாக மார்ச் மாதத்துலேருந்து பார்த்தோம்னாக்கா அவன் ஒரு 46 47 ரூபா போகிறதும் 42 ரூபா போகிறதும் இப்படியே ஒரு குட்டியூண்டு லெவலுக்குள்ளேயே ஆடிக்கிட்டு இருக்கான். இதனால் ட்ரேடர்கள் ரொம்ப சோர்வாக இருக்காங்க. இவன் என்னைக்கு ஒரு மேலே போனாலும் பெருசாக போகணும், கீழே வந்தாலும் பெருசாக வரணும், அப்படி இருந்தால் தானே சந்தோஷம் வரும் அப்படின்ற மாதிரி
அவங்க ரொம்ப சோர்வாக இருக்காங்க. இந்த சமயத்தில் ஜிஎன்எஃப்சி அப்படின்ற ஒரு பங்கு அதுலேயும் என்ன ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, அட கடவுளை என்ன இப்படி நாங்கள் அடிபட்டு சின்ன பின்னமாக கிடக்கிறோம், எத்தனை நாளாக கீழே கிடக்கிறோம், ஏதாவது ஒரு மாற்றம் வருதான்னு பாரு அப்படின்ற மாதிரி இப்போ அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடியெல்லாம் சமீபத்தில் 50 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்டறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணவன் தான். ஆனால் ஒவ்வொரு முயற்சியிலையும் அவனை பிடிச்சி கீழேயே தான் அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. இப்போ மறுபடியும் சமீபத்தில் 3வது முறையாக என்ன பண்ண போகிறான்னு தெரியல. நண்பர்களே, யாரும் எதிர்பார்க்காத வகையில் திடீர்னு லாஜிக் படி ரொம்ப கம்மியான வருமானம் கொடுத்தாங்கன்னு வச்சுங்களேன், அந்த கம்பெனி கீழே விழுகிறதுல எதுவும் பெரிய ஆச்சரியம் என்பதில்லை. ஆனால் இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்னா, ஓரளவுக்கு நல்ல லாபம் கொடுத்தாலும் அவனுங்களுக்கு கீழே விழுந்து கிடக்குறானுங்க, லாபம் குறைவாக கொடுத்தாலும் கீழே விழுந்து கிடக்குறாங்க. ஒரு ஏதோ ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி ஒரு வயசு வித்தியாசம் இல்லையாடா உங்ககிட்ட அப்படின்ற மாதிரி இந்த பேயர் கிராப் சயின்ஸ் அப்படின்ற பங்கு தற்போது 52 வீக் லோவில் வந்து விழுந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கான். ஆனால் இவனுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்டை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இவன் விழுந்தது நியாயம்தான் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும். ஏன் அப்படின்னாக்கா, அவன் பாட்டுக்கு ஒரு 100 கோடி 200 கோடி அப்படின்ற மாதிரி லாபம் கொடுத்துக்கிட்டு இருந்தவன் திடீர்னு போன குவார்ட்டரில் வெறும் 34 கோடி தான் லாபம்னு காமிச்சிருந்தான். இனி வரக்கூடிய Q4 ரிசல்ட் இவனை என்ன பாடுபடுத்த போகுது அப்படின்றது தெரியல தற்போதைய நிலைமையில. இந்த சமயத்தில் லேட்டன்ட் வியூ அப்படின்ற பங்கு சமீபத்தினுடைய நிஃப்டி ஏற்றத்தின் போது பல பங்குகள் திரும்பி ஏறி வந்தது. அந்த வகையில் இந்த லேட்டன்ட் வியூ எவ்வளவு தூரம் மேல் நோக்கி ஏறி வந்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனும் ஆல்மோஸ்ட் ஒரு 20% என்பது மேல் நோக்கி ஏறி வந்திருக்கு. நண்பர்களே, இதை கேட்டால் ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க. இந்த எரிஃப்ஸ் லைஃப் சயின்சஸ் அப்படின்றது எந்த செக்டர் நீங்கள் நினைக்கிறீங்க? ஃபார்மா அப்படின்ற செக்டர். அப்போ ஃபார்மா செக்டர்னாவே கும்பாவாக தான் இருப்பானே அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் இந்த எரிஸ் லைஃப் சயின்சஸ் அப்படின்றது தற்போதைய நிலைமையிலும் 52 வீக் ஹை பக்கத்தில் இருக்கான். அதே நேரம் இவன் 52 வீக் லோ என்பதே வரல. இனிய ஆச்சரியமா இருக்கு அப்படின்ற மாதிரி எஃப்ஐஎஸ்னுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜும் 15%லேருந்து குறைந்து 8% தான் சமீபத்தினுடைய டைமில் இருக்கு. பட் இருந்தாலும் இப்படி ஒரு வித்தியாசமான கம்பெனியாக இருக்கியா நீயே அப்படின்ற மாதிரி தான் இந்த எரிஸ் இருக்கு. இவங்களுடைய Q4 ரிசல்ட்டுக்காக தற்போது வெயிட்டிங். அதெல்லாம் சில பேர்த்துக்கு யோகம் போலங்க நண்பர்களே. அதாவது கும்பாவாக இருக்கக்கூடிய ஒரு செக்டர், ஒரு இண்டஸ்ட்ரியே கும்பாவாக இருந்தாலும் இந்த மாதிரி மேல் நோக்கி இருக்கக்கூடிய சில பங்குகளில் இவனு ஒன்று. இப்படித்தான் ஆட்டோ செக்டரில் ஏகப்பட்ட பங்குகள் கும்பா. ஆனால் அந்த டிவிஎஸ் மோட்டரும் எய்ச்சர் மோட்டர்ஸும் மேலே உச்சாணி கும்பில் இருக்கிற மாதிரி அது ஒவ்வொருத்தர் ராசி தான் போல. நண்பர்களே, இந்த சமயத்தில் நிவா பூப்பா அப்படின்ற ஷேர் வந்து ரொம்பவுமே குட்டியூண்டு ஷேர். இதனுடைய சமீபத்தினுடைய ஐபிஓ லிஸ்டிங் ரொம்ப சுமாராக தான் இருந்தது. அப்புறம் ஏதோ ஒரு இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒன்று தகவல் ஒன்று படிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த தகவல் வந்த உடனே டக்குனு இவனை 110 ரூபாய்க்கெல்லாம் கொண்டு போய் விட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்டாக் மார்க்கெட்டினுடைய வீழ்ச்சியும் போது இவனும் ஐபிஓ சமயத்தில் என்ன ப்ரைஸில் ஆடிக்கிட்டு இருந்தானோ அதே சேம் டிட்டோ 70 ரூபாய்க்கு வந்து விழுந்துட்டு மறுபடியும் இப்போ இன்னைக்கு 83 ரூபாய்க்கு போயிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த 2025 இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய வால்யூம் தான் ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் வால்யூமாக இன்னைக்கு இருந்திருக்கு. அதுதான் இந்த நிவா பூபால ஒரு தகவல். நண்பர்களே, மார்க்கெட்டே ஒரே பரபரப்பாக இருக்கு. அதுலேயும் குறிப்பாக இந்த ஐடி பங்குகள் இது யாருனால சாத்தியம் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த HCL Tech ஷேர் பிரைஸ்னுடைய ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் இது மிகப்பெரிய ஒரு சாத்தியமாக. இவனுங்கெல்லாம் படுத்து தூங்கியிருந்தானுங்க பல்வேறு ஐடி கம்பெனிகள். ஆனால் இன்னைக்கு எல்லாமே கொஞ்சம் சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம், நீங்கள் எல்லாருமே தேங்க்ஸ் யாருக்கு சொல்லணும்? இந்த HCL Tech ஷேர்னுடைய ரிசல்ட்டுக்கு தான் சொல்லணும். சரிங்க நண்பர்களே, இந்த அமெரிக்காக்காரன் போட்ட யூடர்னில் சைனாவையும் சரி மற்ற குளோபல் மார்க்கெட்ஸும் சரி பிச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க. இதனால் நம்மளுடைய மார்க்கெட் இப்போ தான் யாருடைய தொந்தரவும் இல்லாமல் ஒரு வேளை சைனா அடி வாங்குச்சுன்னா இந்தியா நல்லா மேலே வந்துருமா? ஏன்னா ஆப்பிளினுடைய ஐஃபோனுடைய ப்ரொடக்ஷனும் எக்ஸ்போர்ட்டு நம்ம இதில் இப்போ சமீபத்தில் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி கூகுளினுடைய பிக்சலும் சரி நம்ம நாட்டில் அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ண போகிறாங்க அப்படின்ற தகவலாம் வந்துட்டு இருந்தது. இப்படி ராசியான தகவல் வந்துக்கிட்டு இருந்த நேரத்தில் மறுபடியும் இந்த ட்ரம்ப் அவர்கள் யூடர்ன் போட்டாப்ல. அதனால தான் இன்றைக்கி நம்மளுடைய மார்க்கெட் திணறுது. எதாக இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டேயில் எஃப்ஐஎஸ் என்ன பண்ணாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்தால் எனக்கு மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.